أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا كل شيء خلقناه بقدر அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் எவ்வாறு பழகினார்கள் என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் விளக்கமாக இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்கள் சஹாபாக்கள் உடன் மிகுந்த அன்பு, கருணை, சமத்துவம், பொறுமை மற்றும் மரியாதையுடன் பழகினார்கள். அவர்களின் நடத்தை மனிதகுலத்திற்கு சிறந்த முன்மாதிரியாகும். இதை குர்ஆன் வசனங்களும் சஹீஹ் ஹதீஸ்களும் தெளிவாக விளக்குகின்றன. 1. மென்மையும் கருணையும் கொண்டவராக இருந்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாவின் அருளால் நீர் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொண்டீர். நீர் கடின மனமுடையவராக இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு விலகிச் சென்று இருப்பார்கள். குர்ஆன் விளக்கம். அத்தியாயம் 3, சூரா ஆலி இம்ரான், வசனம் 159. இந்த வசனம் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் எவ்வளவு மென்மையாக பழகினார்கள் என்பதை காட்டுகிறது. ஹதீஸ் விளக்கம். அனஸ் இப்னு மாலிக் ரலி கூறுகிறார்கள், நான் 10 ஆண்டுகள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை செய்தேன். அவர்கள் ஒருபோதும் ஏன் இப்படிச் செய்தாய் அல்லது ஏன் இதை செய்யவில்லை என்று என்னை கண்டிக்கவில்லை. ஹதீஸ் சஹீ முஸ்லிம், ஹதீஸ் எண் 2309. இதன் மூலம் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியாளர்களிடமும் மிகுந்த கருணையுடன் நடந்து கொண்டதை அறியலாம். 2. தோழர்களுடன் சமமாக அமர்ந்து பழகினார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ளாமல் தோழர்களுடன் சாதாரண மனிதரைப் போல அமர்ந்தும் பேசினார்கள். ஹதீஸ் விளக்கம். ஒருவர் மஸ்ஜிதுக்கு வந்து, உங்களில் முஹம்மது யார் என்று கேட்டார். ஏனெனில் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக உயர்ந்த இடத்தில் அமரவில்லை. ஹதீஸ் விளக்கம். சஹீஹ் புகாரி, வசனம் 63. இது அவர்களின் எளிமையையும் தாழ்மையையும் காட்டுகிறது. 3. தோழர்களின் கருத்துக்களை கேட்டார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான விஷயங்களில் தோழர்களின் ஆலோசனைகளை கேட்டார்கள். உதாரணம், பேட்டில் ஆஃப் உஹுத் போரின் போது நகரத்திற்கு வெளியே சென்று போரிட வேண்டும் என்ற தோழர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது தலைவராக இருந்தும் ஆலோசனையை மதித்ததை காட்டுகிறது. 4. தோழர்களை அன்பாக அழைத்தார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை அழகான பெயர்களால் அழைத்து அவர்களை மகிழ்வித்தார்கள். ஹதீஸ் விளக்கம். அனஸ் ரலி அவர்களை யாத்தல் உதுனைன், 2 காதுகளையுடையவனே என்று நகைச்சுவையுடன் அழைத்தார்கள். ஹதீஸ் சுனான் அபு தாவூத். இதன் மூலம் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இனிய நடத்தை வெளிப்படுகிறது. 5. நோய்வாய்ப்பட்ட தோழர்களை சந்தித்தார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் நோயுற்றால் அவர்களை நேரில் சென்று பார்த்தார்கள். ஹதீஸ் விளக்கம். ஒரு யூத சிறுவன் நோயுற்றபோது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்க்கச் சென்றார்கள். ஹதீஸ் சஹீஹ் புகாரி, வசனம் 1356. இது மனிதநேயத்தையும் அன்பையும் காட்டுகிறது. 6. தோழர்களுடன் நகைச்சுவையாகவும் பழகினார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை மட்டுமே பேசும் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஹதீஸ் விளக்கம். ஒரு வயதான பெண் சொர்க்கம் பற்றி கேட்டபோது முதலில் மூதாட்டிகள் சொர்க்கத்திற்கு செல்லமாட்டார்கள் என்று கூறினார்கள். பின்னர் அவர்கள் இளமையாக மாற்றப்பட்டு சொர்க்கத்தில் செல்லுவார்கள் என்று விளக்கினார்கள். ஹதீஸ் ஜெய்மிய திர்மிதி. 7. தோழர்களின் துயரத்தில் பங்கேற்றார்கள்.
ஒருவர் துன்பத்தில் இருந்தால் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஆறுதல் கூறினார்கள். ஹதீஸ் விளக்கம். ஒரு சிறுவனின் பறவை இறந்தபோது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ உமைர், உன் நுகைர் என்ன செய்தது என்று அன்பாக கேட்டார்கள். ஹதீஸ் ஸஹீஹ் அல் புகாரி. வசனம் 6203. இந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலி அறிவிக்கிறார்கள். ஒரு சிறுவன் வளர்த்து கொண்டிருந்த நுகைர் என்ற சிறிய பறவை இறந்தபோது இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையின் மனதை ஆற்றுப்படுத்தும் விதமாக அன்புடன் இவ்வாறு கேட்டார்கள். இது குழந்தைகளிடமும் அன்பாக நடந்து கொண்டதை காட்டுகிறது. இறுதியாக சுருக்கமாக சொன்னால் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் அன்பாக, சமத்துவமாக, கருணையுடன், பொறுமையுடன், ஆலோசனையை மதித்து, நகைச்சுவையுடன் மற்றும் மனிதநேயத்துடன் பழகினார்கள். அதனால் தான் சஹாபாக்கள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரைவிட அதிகமாக நேசித்தார்கள். இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை இன்று மனித உறவுகள், நட்பு, தலைமைத்துவம் மற்றும் சமூக ஒற்றுமைக்கு மிகச் சிறந்த முன்மாதிரியாக உள்ளது. இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களுடன் எவ்வாறு பழகினார்கள் என்பதை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களுடன் விளக்கமாக இந்த வீடியோவில் இதுவரையில் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا